கிறிஸ்துவுள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த ஒரு வார காலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இல்லையா? எத்தனையோ ஆபத்து மோசங்கள், எத்தனையோ பலவீனங்கள் சபையின் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்ட போதிலும் கூட கர்த்தர் நம் ஒருவருக்கு சேதம் வராதபடிக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்து மீண்டுமாய் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாய் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்க, 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்போ கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்முடைய வாயிலே எப்பொழுதும் கர்த்தரை நாம் எக்காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்கணும். அவர் துதி எப்பொழுதும் நம்முடைய வாயிலே இருக்கணும். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தம் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். யார் ஆண்டவரை சோத்தரிக்கிறார்களோ, எந்த சபையின் மக்கள் ஆண்டவரை சோத்தரிக்கிறார்களோ அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார். சில கிறிஸ்தவ மக்கள் சோத்திரம் பண்ணுவதில்லை, சில சபையின் மக்கள் கூட சோத்திரம் பண்ணுவதில்லை. அல்லேலூயா. சோத்திரம் சொல்லுகிறது அவர்களுக்கு கஷ்டமாய் தெரிகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சங்கீதக்காரன் போல சொல்லும்போது, சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்கிறார். அப்போ தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவது, நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது, கனப்படுத்துவது, துதிப்பதன் மூலம்தான் அவைகளெல்லாம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோத்திர பலி செலுத்தி மகிமைப்படுத்தும். வீட்டில் இருக்கும் போதானாலும் சரி, வேலை ஸ்தலத்திலானாலும் சரி, நாம் ஆண்டவரை என்ன செய்யணும்? உள்ளார்ந்த மனிதன் சோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கிற நேரத்திலே, வேலை செய்கிற இடத்திலே பேசுவதற்கு உள்ளார்ந்த மனிதனுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்திலே நாம் என்ன செய்யணும்? உள்ளார்ந்த மனிதனை சோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம் தேவனை என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்லும். மகிமைப்படுத்தாமல் நம்மை விட உலகத்திலே கூட நம்மை விட பெரியவர்களை கனப்படுத்துகிற ஒரு கொள்கை எல்லாருக்கும் இருக்கிறது. அப்போ மனுஷனை விடவும் தேவன் எவ்வளவு பெரியவர்! அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் மனுக்குலத்தின் இரட்சகர், நமக்கு நித்திய வாழ்வை தரப்போகிறார். அவரை நாம் சோத்தரித்து என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். இதை நாம் ஒரு அற்பமான காரியமாக நினைக்கக்கூடாது. சோத்திரம் பண்றது அநேகருக்கு ஒரு அற்பமான காரியமாய் தெரிகிறது. சோத்திரம் பண்ணுன்னா அவங்க ஆவியெல்லாம் அப்படியே இடிந்து விழுந்து போகிறது. ஏன்னா பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனே விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த
வஞ்சிக்கிற பிசாசானவன் அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாயிலே உட்கார்ந்திருப்பான். சோத்திரம் பண்ண விட மாட்டான். அவர்கள் வாய்களை திறந்து சோத்திரம் பண்ண அவன் அனுமதிக்க மாட்டான். அதாவது சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்த ஏவாளை வஞ்சித்த பிசாசானவன் அனுமதிப்பதில்லை. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆமா, நல்ல சோத்திர பலி செலுத்த வேண்டும். இல்லையா? பாருங்க, சங்கீதம் 18 சங்கீதம் 3 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி, ஆமா, துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் துதிக்கு பாத்திரர். நாம் சோத்திர பலி செலுத்ததுனாலே அவர் மகிமைப்படுகிறார். ஆனால் இங்கே அவர் துதிக்கு பாத்திரர். சோத்திர பலிக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. இன்றைக்கு விக்கிரகங்களுக்கு கூட, விக்கிராராதனை செய்கிறவர்கள் கூட சோத்திரம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. நாம் இயேசுவை துதித்து மகிமைப்படுத்துவது போல அவங்களும் இப்பொழுது சோத்திர பலி செலுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, 22 சங்கீதம் 3 வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்போ இஸ்ரவேல் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்முடைய துதிகளிலே தேவன் என்ன செய்கிறார்? வாசமாகிறார். அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை சோத்தரிக்க வேண்டும். நம்முடைய துதிகளுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வாசமாகிறார். நமக்குள்ளே இருப்பார். நம்மை விட்டு எங்கும் போக மாட்டார். அல்லேலூயா. அப்படியானால் பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. பிசாசு நம்மை தொட முடியாது. பிசாசு எந்த பிரச்சனையும் கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவர் பரிசுத்தராயிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்குள் வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அப்பப்ப நாம் சோத்திரம் பண்ணும் போதெல்லாம் நினைவு வர வேண்டும், நான் சோத்தரிக்கிற கர்த்தர் பரிசுத்தர், ஆகவே நானும் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கேன். பிசாசு உலகத்தை காண்பித்தான் இயேசு கிறிஸ்து. இந்த காண்கிற உலகம் எல்லாம் என்னுடையது, நீ ஒரு விசை என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பிசாசு சொன்னது போல நமக்கட்டையும் அவன் இந்த உலகத்தை தான் காண்பித்து கொண்டிருப்பான். அல்லேலூயா. உலக ஆசாபாசங்களை எல்லாம் காண்பித்து கொண்டிருப்பான். உலக வாழ்க்கையை காண்பித்து கொண்டிருப்பான். உலக மக்களை உதாரணமாய் காட்டிக் கொண்டிருப்பான். அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் கூட உபதேசத்துல உலக மக்களை உதாரணமாய் காட்டுவார்கள். அல்லேலூயா. ரட்சிப்பில்லாத மக்களை உதாரணமாய் காட்டுவார்கள். இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாத மக்களை உதாரணமாய் காட்டுவார்கள். அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கக்கூடாது. அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அதனாலே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்த கடனாளிகளாயிருக்கிறோம். இயேசுவை அறிந்த நாள் முதல் அதை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும்.
அதை செய்யத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை அறியாதிருந்த எங்கேயோ வாழ்ந்த நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார்? அவரை துதித்து மகிமைப்படுத்தும்படிக்கு. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவை எப்பொழுதும் துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. நம்முடைய அழைப்பு என்ன அழைப்பு? கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதுதான் நம்முடைய அழைப்பு. அல்லேலூயா. எங்கேயோ வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம். என் நேசர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டார். அவருடைய நெஞ்சோடு சேர்த்து நம்மை அணைத்து முத்தத்தை கொடுத்து இப்ப நமக்கு நிழலாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்கும் போகல. இயேசு நமக்கு நிழலாயிருக்கிறார். நமக்கு நல்லா இருக்கிற இயேசு எப்பொழுது நாம் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அல்லேலூயா. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். செம்மையானவர்களுக்கு, பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு தகும். அது தகுதியாக இருக்கும். அப்போ அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள்? துதிப்பார்கள். அல்லேலூயா. செம்மையானவர்கள், நம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்தினவர்கள் இயேசுவை துதிப்பார்கள். அல்லேலூயா. துதித்து கொண்டே இருப்பார்கள். 50ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கும் போது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. தேவனுக்கு என்ன செய்யணும்? எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திர பலி செலுத்தணும். அப்படி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படும். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படும். ஸ்தோத்திர பலி செலுத்தணும், பொருத்தனைகளையும் செலுத்தணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், அதில் குறிப்பாக சகோதரிகள், ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது குடும்ப பிரச்சனைகளுக்காக தன்னுடைய சரீர பலவீனங்கள் நேரத்தில் எல்லாம் பொருத்தனை செலுத்துவார்கள். அல்லேலூயா. பொருத்தனை செலுத்தி அதை செலுத்துவார்கள். ஆண்டவருக்கு ஆலயத்திலே கொண்டு வந்து செலுத்துவார்கள். ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி என்ன செய்வாங்க? கூப்பிடுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நாம் ஒவ்வொருவரையும் மகிமைப்படும். எத்தனையோ சகோதரிகள் சொல்லியிருக்கிறார்கள், நான் ஒரு நாள் 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லி நான் ஒரு புஸ்தகத்தில் என்ன செய்வேன்? எழுதி வைப்பேன். அல்லேலூயா. ஏன்னா 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தினா ஒரு 500 சொல்லும் போதே 1000 சொன்னது மாதிரி இருக்கும். அதனால் அவர்கள் சகோதரிகள் அந்த 1000 சரியா சொல்ல வேண்டும் என்பதற்காக அதை ஒரு புஸ்தகத்திலே நோட்புக்கிலே என்ன செய்வார்கள்? எழுதுவார்கள். அப்படியெல்லாம் எனக்கு காண்பித்திருக்கிறார்கள். அப்படி சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளாகவும் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால நான் ஸ்தோத்திர பலி செலுத்தி
உன்னதமானவருக்கு காணிக்கைகளை செலுத்தும் போது ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். ஆபத்து காலத்தில் இருந்தும் கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். ஆபத்து வரும். நான் முதலாவது சொன்னது போல பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அவன் எதற்கு வகை தேடுகிறான்? தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று வகை தேடுகிறான். ஏதாவது உபத்திரவத்தை கொடுக்க வேண்டும் என்று வகை தேடுகிறான். ஏதாவது வியாதியை கொடுக்க வேண்டும் என்று வகை தேடுகிறான். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பம், ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளையும், பெண் பிள்ளை 3 பேரும் தற்கொலை பண்ணி மரித்து போனார். காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் வயதானவர்கள் எல்லாம் கிடையாது, சின்ன வயதுடையவர்கள் தான், 40 வயசுக்குள்ளதான் இருக்கு. அந்த சகோதரிக்கு கேன்சர் நோய் வந்ததாம். எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் அவர்களை பிழைக்க வைப்பது கஷ்டம் என்று டாக்டர்கள் சொன்னார். அதனால பாருங்க, அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையும் 3 பேரும் ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். அந்த புருஷன் நினைக்கிறார், மனைவியை இழந்து எனக்கு வாழ பிடிக்கல. அந்த குழந்தை நினைக்கிறது, என் அம்மாவை இழந்து நான் வாழ விரும்புகிறேன். அதனால எல்லாரும் விஷம் குடித்து தற்கொலை பண்ணுகிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், எந்த ஆபத்தானாலும் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படு. ஆபத்துகள் இதே மாதிரி பஞ்சகவி சாசு கொண்டு வரும்போது நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும், சூத்திர பலியிட்டு கூப்பிட. அல்லேலூயா. மனைவிக்காக புருஷனும், புருஷனுக்காக மனைவியும், பெற்றோர்களுக்காக பிள்ளைகளும் இயேசுவை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடும். அப்பொழுது தேவன் நம்மை விடுவிப்பார். தொடர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இப்படி ஆண்டவரை நோக்கி பொருத்தனைகளோடு கூப்பிட்டதினால் தப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து மகிமைப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 109 சங்கீதம் 30 வசனம். 109 சங்கீதம் 30 வசனம். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவே அவரை புகழ்வேன். அல்லேலூயா. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவில் அவரை புகழ்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என் வாயினால் என்ன செய்வேன்? ஆமா, வாயினால் துதித்து வாயினால் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு செய்த உபகாரங்களை அநேக நடுவில், சபை நடுவிலே புகழ்வேன். அல்லேலூயா. இப்போ ஆபத்து வருஷங்களுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி தப்புவிக்க வேண்டுமானால் நம் வாயினால் அவரை என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். சபை நடுவதான் புகழணும். என்ன சொல்லி புகழணும்? நான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணினேன், இரவுகளாக ஸ்தோத்திரம் பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சபை நடுவே சொல்லணும். அல்லேலூயா. நான் விசுவாச ஊழியத்திற்கு வந்த நேரத்திலே ஸ்தோத்திரமும் ஜெபமும் வேதம் வாசிக்கவும் தான் தெரியும். எங்க போறது, என்ன செய்வதென்னெல்லாம் தெரியாது. அப்போ அப்படியே நான் வீட்டுக்குள்ளே அமர்ந்திருந்தால்
நமக்கு ஆகாரம் எங்கே இருந்து வரும்? பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்போம்? ஆனால் அது எல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. அந்த நேரத்திலே ஒன்றும் தெரியவில்லை. சோத்திரம்தான், ஜபந்தான், வேத வாசிப்பு தான். உங்களில் அநேகருக்கு தெரிய வாய்ப்பில்லை. கொஞ்சம் பேபி சிஸ்டருக்கு மாத்திரம் அந்த விசுவாச ஊழியத்தின் தொடக்க காலம் தெரியும். நம்ம வீடு எப்படி இருந்தது, வீட்டுக்கு கூரை கூட போட முடியாமல் ஒழுகி கொண்டிருந்தது, அதெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்துருக்குறாங்க. ஒரு சாட்சி இருக்கு, இப்போதைக்கு நமக்கு ஒரு சாட்சி இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அவங்க கூட இப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு மேல் வீட்டறையை கட்டி அதிலே தான் தேவனை ஆராதிப்போம் என்று அவங்க பேபி சிஸ்டர் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய கண்களுக்கெல்லாம் என்றது ஆச்சரியமா இருக்கிறது. எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது. இது எப்படி நடந்தது? செங்கல் எப்படி வாங்கணும், சிமெண்ட் எப்போ வாங்கணும், மணல் எப்படி வாங்கணும், வேலைக்காரர்களுக்கு எப்படி கூலி கொடுத்தோம், இன்னைக்கு நினைச்சா கூட எப்படி இருக்கு? ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தரே செய்தார், இயேசு செய்தார். அல்லேலூயா. இதை ஏன் சொல்லுகிறேன்? நான் நீங்களும் ஆண்டவரை சோத்தரித்து ஜெபித்து வேதம் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். பாருங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என்ன வாசிங்க. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே நான் வழிகளையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் வனாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார். சோத்திரம் பண்ணி கொண்டிருந்தா வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. சோத்திரம் நமக்கு மிக முக்கியமானது. நான் சாப்பிடுறது மாத்திரமல்ல, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கனம் பண்ணும். அல்லேலூயா. நீங்க சோத்திர பலி செலுத்துவதனால் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குற புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனாலே காட்டு மிருகங்களும் பலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கர்த்தர் என்ன செய்யும்? கனம் பண்ணும். ஏன்னா நாம் அவர்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்திலிருந்து உதவி செய்வதனால், ஆலயத்துக்கு கொடுப்பதனால் மாத்திரம், உதகருக்கு கொடுப்பதனால் மாத்திரமல்ல. அல்லேலூயா. நாம் பலி செலுத்துவதனால் கோட்டான் குஞ்சுகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் வலு சர்ப்பங்களும் நல்லா சாப்பிட்டு நமக்கு எதிரானவர்களும் தேவனை தூசிக்கிறவர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்களும் நல்லா சாப்பிட்டு என்ன செய்வாங்க? கர்த்தரை கனம் பண்ணுவான். அந்த மனுஷன்
அந்த கிறிஸ்தவ மனுஷன் கொடுத்ததுனாலே நான் நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதன் மூலம் தேவன் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மிகுதியான சோத்திர பலிகளை செலுத்தினதுனால மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்படும். எருசலேமின் களிப்பு தேவ பிள்ளைகளுடைய சந்தோஷம் தூரத்திலே கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட எருசலேமுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து இஸ்ரவேல் நாட்டை அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரேல் நாட்டுக்காக அமெரிக்கா மட்டும்தான் ஆதரவாய் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அமெரிக்காவை அழித்து போடுவோம் என்று சொல்லுகிறார். அமெரிக்காவை என்ன செய்வார்களாம்? அழித்து போடுவார்கள். அப்போ இந்த உலகத்திலேயே பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம். இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானம், அணுகுண்டு முதல் மருந்துகள், இன்னும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது யூத மக்கள் தான் அதிகம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அதிக ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின். அவர்கள் கர்த்தருக்கு பயப்பட்டதனால் அவர்களுக்கு ஞானம் கிடைத்தது. நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பயப்படுவோமானால் நமக்கும் ஞானத்தை தருவார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பேர பிள்ளைகளெல்லாம் நாம் எதிர்பாராத விதமாய் நல்லா படித்து பெரிய பெரிய பட்டங்களை வாங்கி அவர்கள் தேசத்திலே உயர்ந்திருப்பதை நாம் காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பிள்ளைங்க தமிழ் மீடியமோ எந்த மீடியமோ, ஆண்டுடைய பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு பெரிய கல்வியை கற்று, இல்லை பெரிய விளையாட்டு போட்டியோ, இல்லை ஒலிம்பிக்கில் எல்லாம் பெரிய சாதனைகளை படைத்து வந்தபடியால் அவர்களுக்கு அரசாங்கங்கள் எல்லாம், தமிழ்நாடு அரசாங்கம் கூட கோடி கோடியாய் கொடுத்து அவர்களை என்ன செய்கிறது? உயர்த்தி வைத்திருக்கிறது. இன்னும் இப்படி யாரை அவர்களை சார்ந்திருக்கிற ஜனங்கள், மற்ற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? இப்படியே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நெகேமியா பின் காலத்திலே மிகுதியான பலிகளை செலுத்ததினால், எவ்வளவு மிகுதியானதுன்னு என்ன எவ்வளோன்னு கணக்கு சொல்ல முடியாது. ராத்திரியோ பகலோ மிகுதியான பலிகளை செலுத்தினதனால் தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை என்ன செஞ்சார்? உண்டாச்சு. அதனால சந்தோஷம் வந்தது. என்ன வந்தது? மகிழ்ச்சி வந்தது. அல்லேலூயா. நமக்கு சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. பாட்டு மட்டும் பாடுவோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கேட்டாச்சுன்னா, என்ன பிரதர் சந்தோஷப்படுவதற்கு
என்ன இருக்குது அப்படிம்பாங்க. அல்லேலூயா. எருசலேமின் களிப்பு தூரத்திலேயே கேட்கப்பட்டது. அல்லேலூயா. எருசலேமிலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் தூர தேசங்களுக்கு கேட்கப்படுகிறது. தூரத்திலே இருக்கிற நமக்கும் அந்த சத்தம் வருகிறது. அல்லேலூயா. இப்பொழுது எருசலேம் தேவாலயம் கிடையாது. அந்த இடத்திலே முஸ்லீம்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு எருசலேம், பழைய எருசலேம் தேவாலயத்துக்கு ஒரு மதில் சுவர் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலை ஆளுகிற அந்த அதிபர் அந்த மதில் சுவருக்கு முன்னாலே போய் அப்படியே நின்று என்ன செய்வார்? ஆமா, வேண்டுதல் பண்ணுவார். அதுல ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பழைய மதில் சுவரில் இருக்கிற ஹோல்ஸில் என்ன பண்ணி வைப்பாராம்? ஆமா, யுத்தம் தொடங்குவதற்கு முன்பே அதையே செய்கிறார். ஆனால் காரியங்கள் அந்த யுத்த சட்டம் முடியும் போது இஸ்ரவேலுக்கு ஜெயமாய் முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், யுத்தம் நான் செய்கிறேன். அவர் சேனைகளின் கர்த்தர், நீங்கள் அமர்ந்தது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலவான். சேனைகளின் கர்த்தர், நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா. அதனால நம்ம சோத்திர பலி செலுத்துகிறது தான், ஜெபம் பண்ணுகிறது தான் முக்கியமான காரியம். அல்லேலூயா. 95 சங்கீதம் 2ஆம் வசனம். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து. ஆமா, தேவ சமூகத்தில் எப்படி வரணும்? துதித்தலுடனே ஆண்டுடைய சந்நிதிக்கு முன்பாக தான் வரணும். ஆலயத்துக்கு அப்ப வீட்டில இருந்து கிளம்பும் போதே சூத்திரம் பண்ணி கொண்டே வரணும். அல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா. ஆமா, வாஞ்சை வாஞ்சை. சோத்திர பலி செலுத்தும் போது கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளை விடுவாரே என்று துதித்தலுடனே ஆண்டுடைய சமூகத்திலே என்ன செய்யணும்? ஓடி வரணும். அல்லேலூயா. 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டுடைய வாசஸ்தலமாகிய ஆலயத்துக்கு துதியோட உட்பிரவேசிக்கணும். அல்லேலூயா. அப்போ துதிதான். சோத்திரம் எப்பொழுதும் சோத்திர பலி செலுத்தி தேவனை மகிமைப்படும். 2026ஆம் ஆண்டிலே அதிகமாய் சோத்திர பலிகளை செலுத்தி பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. 2026ஆம் ஆண்டிலே ஆண்டவர் நம்ம கூட வாக்குக்கு தந்த செய்தி என்னவென்றால், ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது இப்பொழுதே நமக்கு ஒவ்வொன்றாய் தெரிந்து கொண்டு வருகிறது. பாஸ்டருக்கும் திடீரென்னு சரீர பலவீனம் வந்தபோது பிரியமாயிருந்த தேவன் கைவிடவில்லை. அல்லேலூயா. பேபி சிஸ்டருடைய சரீரத்திலே பலவீனங்கள் வந்தபோதும் ஒருவேளை அவங்க சொல்ல எனக்கு வயசாகி போச்சு, வயசாகுதோ ஆகலையோ அது ஆண்டோடு தான் தீர்மானிக்கணும். அல்லேலூயா. அவங்கள் மேலே பிரியமாக இருக்கிற தேவன் அவர்களை கைவிடவில்லை. மீண்டுமாய் ஆலயத்திற்கு வந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால யார் சோத்திர பலி செலுத்துகிறீர்களோ
சூத்திர வலியோடு ஆண்டுடைய சமூகத்திலே யார் வருகிறீர்களோ அவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாயிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, 69ஆம் சங்கீதம் 30-31 வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எதை பார்க்கலாம், இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும். பாடவும் செய்யணும், ஸ்தோத்திரவும் செய்யணும். அநேக ஆலயங்களிலே நான் செய்தி கொடுக்க போயிருக்கிறேன். பாடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு 1.5 மணி நேரம் பாடுவாங்க, ஆனால் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எதை பார்க்கலாம், இதுவே கர்த்தருக்கு. பெரிய காளமாட பழைய காலத்தில எல்லாம் பலி செலுத்துவார். அந்த காலத்திலே சொல்லி இருக்கு, தாவீது காளையும் ஆடும் பலி செலுத்தின காலத்திலே தாவீது மூலம் ஆண்டவர் எழுதுகிறார். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எதை பார்க்கலாம், பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவது கர்த்தருக்கு பிரியம். நம் இயேசுவுக்கு என்ன பிரியம்? பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமை. எனக்கு கூட ரொம்ப ஆசை உண்டு, ஒரு மாலை நேரத்திலேயோ சபை ஆராதனையை தவிர்த்து மற்ற நேரங்களில் எப்பாவது நாம் எல்லாரும் கூடி வந்திருந்து நிறைய பாட்டை என்ன செய்யணும், பாடி நிறைய ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. அல்லேலூயா. ஆனால் எல்லாருக்கும் வேலை 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 வேலை. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதத்தில் ஒரு நாள் டைம் கொடுக்க போகிறேன். அன்னைக்கு எல்லாரும் வந்து நமக்கு உபவாசம் எல்லாம் கிடையாது. நல்ல பாட்டு நாள் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படும். அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. அடுத்தபடி ஆய் பார்க்கும்போது எரேமியா 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 20. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை கொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை கொல்லாதவர்களுடைய கைக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. எளியவர்களாகிய நம்முடைய ஆத்துமாக்களை கர்த்தர் பொல்லாதவருடைய கையிலிருந்து விலங்கி பாதுகாக்க வேண்டுமானால் கர்த்தரை என்ன செய்யணும்? பாடணும், கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு பெரிய யுத்தம், யூதாவுக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. அல்லேலூயா. 21ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நமக்கு தெரியும். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா. இப்ப ஆயுதம் அணிந்தவர்கள் எல்லாம் பின்னாக வருவார்கள். யுத்தத்துக்கு முன்னாலே யார் போறது? நம்ம தான் போகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் முன்னாக போகணும். அவன் வெட்டுறானோ குத்துறானோ என்ன வந்தாலும் அது பாடுகிற மக்கள் மேலதான் வரும் முதல்ல. அல்லேலூயா. ஆனா ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய்
கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா. இப்ப யுத்தம் ஆனாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும், பாடணும். அப்ப என்ன நடந்தது? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டுள்ளார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம்? மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் அம்மோன் புத்திரரும் ஒருவருக்கு விரோதமா யுத்தத்துக்கு ஒண்ணா வந்தாங்க. இங்க பாட்டு பாட தொடங்கி சோத்திரம் பண்ண தொடங்கினதும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்க? அவங்க பார்வைக்கு எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களா தெரியுது. அல்லேலூயா. எல்லாம் யூத மக்களா தெரியுது. அதனால அவங்க ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்கிறார்கள்? வெட்டுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவை அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புத்திரராகிய நீங்கள் எல்லாரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7ஆம் நாளில் 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாள் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். 15ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் வாசிக்கட்டேன். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்த அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள். பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆர்ப்பரியுங்கள், சத்தமாய் சோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. அப்படியே யோசுவா சொன்னபடியாய் பட்டணத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க? பிடித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் யோசுவா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வாசிங்க. இல்லையா? யூதா புத்திரருக்கு அவர்கள் வம்சத்தின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் கடையாந்திர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரன் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்சேல், ஏதேர், யாகூர், ஈனா, திமோனா, அனாதா, கேதேஸ், ஆத்சோர், யுக்னான், சேப், ஏதேன், பெயாலோத், ஆத்சோர், அதாத்தா, கீரியோத், எஸ்ரோம் என்னும் ஆத்சோர், ஆமாம், சேமா. இப்படி பாருங்க, இவ்வளவு நிறைய பட்டணங்கள் இருந்தது கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அப்போ பாட சொன்னதுனால சோத்திரம் பண்ணதுனால அவர்களுக்கு நிறைய பட்டணங்கள் கிடைச்சது. அல்லேலூயா. அடுத்தபடியாகி பாருங்க, சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். போதும். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தான்களை, ஆமா, கடைசியில
யுத்தம் நடக்கிற நாள்ல ஆண்டவர் என்ன செய்வார்? யாரெல்லாம் பலி செலுத்தினார்களோ, யாரெல்லாம் சோத்திர பலி செலுத்தி ஜெயமெடுத்தார்களோ அவர்களெல்லாம் என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அல்லேலூயா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், தலைவராம் இயேசு போர்க்களத்தில் சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கிற இவர்கள் யார்? அல்லேலூயா. பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். இப்ப சோத்திரம் பண்ணாம பரலோகமும் போக முடியாது, பிசாசை எடுத்து யுத்தத்துக்கும் இயேசுவுக்கு பின்னால போக முடியாது. அல்லேலூயா. அதனால நேரம் இல்லைன்னெல்லாம் சொல்றதை விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் சோத்திரம் பண்ணணும். ஆலயத்திலையும் துதித்தலோட என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சோத்திர நேரத்துல எல்லாம் வரமாட்டேன், அப்படி எனக்கு நிறைய வேலை இருக்குன்னெல்லாம் சொன்னா இயேசு கிறிஸ்துவோடு நம்ம எங்கே போக முடியாது? யுத்தம் பண்ணால் போக முடியாது. அல்லேலூயா. அதனால நிறைய பேச முடியும், ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளதோ, சுற்றிலும் உள்ளேயும் கண்களும் நிறைந்தவைகளாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்க கேருபீன்களும் சேராபீன்களும் அவ்வாறு இறக்கைகள் இருக்கிறது. அவைகள் பறந்தபடியே என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அப்ப அந்த தேவதூதர்கள் அந்த கேருபீன்கள் இருக்கிற ராஜ்யத்துக்கு நம்ம போனோன்னு என்ன சோத்திரமே பண்ண மாட்டேன், சும்மா வாய மூடி கொண்டு உட்கார்ந்துருப்பேன், பாஸ்டர் அல்லேலியா சொன்னாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருந்தா அந்த கேருபீன்களோடும் சேராபீன்களோடும் சேர்ந்து என்ன செய்ய முடியாது? பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாட்டு பாட முடியாது. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, நாம் தேவ இரக்கத்தை பெற்றவர்களாக இருக்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கருத்தில் இருக்கிற வேத புஸ்தகத்துக்கு நாம் கீழ்ப்படியோமானால் நிச்சயமாக ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டுடைவார். சங்கீதம் 66:8. ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை யார் கேட்க பண்ணணும்? ஆண்டவர் கேட்கிற அளவுக்கு சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை, அப்பதான் ஆத்மாவை உயிரோடே வைப்பார். ஒரு கடைசி வசனம் பாருங்க. என் ஜபத்தை தள்ளாமலும் கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு எந்த ஜபம் பண்ணனாலும் அதுக்கு பதில். அதனால ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும், ஆமா, கர்த்தராகிய இயேசுவை நல்ல வாயை திறந்து துதிச்சா என் ஜனம், ஆமா, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிடுங்க, நல்ல திருப்தி அடைங்க. அதிசயமாய் நடத்தி வந்த
கர்த்தராகிய இயேசுவை நோக்கி என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரிங்க. என் ஜனம் ஒருபோதும் ஆமா நல்லா சாப்பிட்டு கொண்டே கூப்பிடும், பட்டினி கடந்து கூப்பிட வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாரத்திலேயோ மாதத்துலேயோ ஒரு நாள் உபவாசம் இருந்தால் என்ன செய்யுங்க? தேவிங்க. அப்படியே நம்முடைய சத்தத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நடத்துவார். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் இயேசுவுக்கே துதி சாட்டிடுவோம் என்றுமே. சோத்திரம் சோத்திரம் இயேசுவுக்கே துதி சாட்டிடுவோம் என்றுமே. செடிலிருந்தம்மை மீட்டெடுத்தென்றும் அதியே இருந்தம்மை அதியே திவ்ய நாமத்தை தோளும் வேளையில் நன்றியோடு பாடிடுவோம். கண்ணீரை கடந்திடும் நம்மோடு நீரை கடந்து வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேனார். அக்கினி தோழ நடந்திடும் வேளையில் இக்கினம் தோழாதென்றார். இனி தோழ நடந்திடும் வேளையில் இக்கினம் தோழாதென்றார். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை அன்பன் சோழும் வேளையில் நன்றியோடு பாடிடுவோம். நன்றியோடு பாடிடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும் போது எவ்வளவோ ஆசீர்வாதங்கள், இமைக்கும் அருமைக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். அதனாலதான் சங்கீதக்காரன் கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரே, துதிக்கு சத்தத்தை நாங்கள் துதிக்க பண்ணி பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட சபையின் பிள்ளைகளானாலும் சரி, உலகத்திலே இந்த செய்தியை யார் எப்பொழுது கேட்கிறார்களோ அப்பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு கண்களை திறக்க வேண்டுமாய் செபிக்கிறார். அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும்படியாய் செபிக்கிறார். பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாருங்க, நல்ல பலம் தாருங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாருங்க. கர்த்தாவே, கிருபையில் பலப்படவும் ரட்சிப்பின் பூரணத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உண்மை திரும்ப வாழ வயது போலாகிறது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தாங்களோடு நித்திய ஜீவன் ஒளியத்தோடு என்றென்றுமாயிருப்பதாக. நாட்டிலே நான் வாசம் செய்கிறேன், நாட்டிறந்த வீடு அயத்தமாக. ஆட்சிமிகும் நாட்டிலே நான் வாசம் செய்தேன், நாட்டிறந்த விளக்காய் அயத்தமாக. கைகளால் கட்டிடாதோ கட்டிடாதோ ராஜ்யமே, கண்டிட
தேடவே இயேசுவோடு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.